ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு இல்லை, இந்த முட்டை பொடி மஸ்க்கு வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கலக்கிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுட்ரு கூட ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ப்ளைனாக சாப்பிட்டாலே பிடிக்கும், அதுக்காண்டி நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா பெப்பர் பவுடரும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்ம லெஃப்ட் ஓவர் ரெசிபி ஏதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட இந்த எக் பொடிமாஸ் காய் எதுவும் நம்மளுக்கு இல்லை வைக்கிறதுக்கு அப்படின்னா கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் வதக்குனேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு சூப்பரான முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.